ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் ஸ்வாகத்தம் வெல்கம் டு சேலம் ஜெயிச்சிக்கின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மத்தூர் வடை. மத்தூர் வடை வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க மத்தூரில். இதுன்னு ஈஸி மெத்தடில் வீட்டில் எப்படி வந்து குயிக்காக செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்களாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து பச்சரிசிங்க. பச்சரிசி வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் வந்து அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் வந்து எல்லாமே வேணும். மெயின் வந்து இதுக்கு பச்சரிசிங்க. இந்த நான் அளவு வந்து இது தான் எடுத்துருக்குறேன். இந்த ஒரு கப்பு பச்சரிசிக்கு இதோட அளவு ஒரு கப்பு வந்து ரவை, பாம்பே ரவைங்க, ஒயிட் ரவைன்னு சொல்கிறாங்களே, கேசரிக்கு யூஸ் பண்ணுறீங்களா அந்த ரவை. அதுக்கப்புறம் மைதா, மூணுமே ஈக்குவலாக இருந்தால் தாங்க நல்லா வரும்ன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் நான். அதுக்கப்புறம் 2 ஸ்பூனு எள், அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலைங்க. மெயின் இதுக்கு இன்க்ரீடியன்ட் தேவையானது இதுன்னு வேர்க்கடலைங்க. இது வந்து நல்லா வறுத்து 1க்கு 2 அடித்து பவுட்ரு பண்ணி எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். 5 வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. 5 வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணுன்ட்டு. லேசாக வந்து கட் பண்ணி எடுத்தால் தான் வந்து மத்தூர் வடைக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. 1 வீக் ஆனாலும் இது வந்து கெடாதுங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும், உதிரியே இப்படி இருந்தால் தான் நல்லா வரும். இதுன்ட்டு நீங்கள் பொடியை கட் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட்டு வந்து கிடைக்காது. இப்படி தான் வந்து நீளமாக பொக்கடோக்கு எப்படி கட் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடில் இன்னும் தின்னாக எவ்வளோ தூரம் தின்னாக கட் பண்ணுறீங்களோ வந்து நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம்னா 4 எடுத்துக்கலாம். ஸ்மால் சைஸ் வெங்காயம்னா வந்து 5 எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு என்ன எப்படி மிக்ஸ் பண்ணுறதுட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இது எக்காரணத்துக்கு வந்து ஊற வைக்கக்கூடாதுங்க. இது மிக்ஸ் பண்ணும் போதே வந்து நம்ம ஆயில் வந்து காய வச்சிடலாம். அது என்ன இப்போ என்னென்ன தேவைன்ட்டு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு வந்து சீரகம் போட்டுக்கலாம். இதுக்கு பச்சை மிளகா, சால்ட் போட்டுக்கலாம். இதுன்னு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அது வந்து இன்னும் உதிரியாக வருக்கு வந்து வெங்காயம் வந்து நீங்கள் அந்த உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் போது அந்த தண்ணி விடும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணதாங்க அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 கப்பு ரவைங்க. அதுக்கப்புறம் மாவு, நீங்கள் ரெடிமேட் மாவு கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து மாவு பச்சரிசி வீட்டில் மிக்சியில் போட்டு கூட பவுட்ரு பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஃபஸ்ட்டு இதில் மிக்ஸ் ஆகணுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி ஊற்றணும். அது வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. இதுன்னு இப்போ மைதா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. 1 கப்பு தான். இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். வேர்க்கடலை அப்புறமா போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ வந்து எள்ளு போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் எடுத்துருக்குற வெள்ளை எள்ளு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற வைக்கக்கூடாது. உங்களுக்கு கையில் பிசையும் போது ரொம்ப ஒட்டுதுன்னா கொஞ்சம் ஆயில் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாதுங்க. சப்பாத்தி மாவு எந்த பதத்தில் இருக்குதோ அந்த இதில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இஞ்சி நான் சொல்கிறது மறந்துட்டேங்க. நீங்கள் இஞ்சி வந்து இந்த அளவுக்கு சேர்த்திக்குங்க. அது மத்தூர் வடைக்கு இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் பால் பண்ணி வச்சுருக்குறேங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து எப்படி வந்து
தட்டி போடலான்ட்டு பார்த்துடலாங்க. வந்து ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்ணுங்க, ஃபார்ச்சூன் இது. நீங்கள் வந்து ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதுன்னு ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பாருங்க இந்த சைஸில் இருக்கணும். எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாங்க. இப்போ வடை எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு கலர் வரணுங்க. இது இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாங்க. மத்தூர் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குங்க, மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ பாருங்கள் உடைச்சு காட்டுறதுன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது. 4-5 days வச்சா கூட கெடாதுங்க. இதுன்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுன்ட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.